ஓகே. கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? ரோலெக்ஸ், நீங்க ஒரு ஆள் தான் ஸ்பீக்கர்ல இருக்கீங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. ஓகே. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருவோம். கேக்குதா? சரி, அப்டேட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இன்னைக்கான அப்டேட்ஸ் எல்லாரும் பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்த, ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த, ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த மிகப்பெரிய அப்டேட்னா அது கருப்பு அப்டேட். கருப்பு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஒரு வழியா கருப்பு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுன்னே சொல்லலாம். மே 14 ரிலீஸ் ஆகும்னு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது போக இன்னொரு படம் எல்ஐகே, அதுவும் ரிலீஸ் டேட் ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த எல்ஐகே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஏப்ரல் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுங்கிற அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. லீடர் படம், லெஜெண்ட் சரவணா அடிக்கிற லீடர் படம், அந்த படமும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஏப்ரல் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இப்படி ஏப்ரல் 3 எல்ஐகே, ஏப்ரல் 9 லீடர், மே 14 கருப்பு, அப்படியே பேக் டு பேக் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஒரே நாள்லயே வந்துருச்சு. அதே மாதிரி லீடர் படம் சென்சார் ஆகிடுச்சு, யூஏ சர்டிபிகேட் வாங்கிடுச்சுங்கிற அபிஷியல் அப்டேட் இன்னைக்கு வந்திருக்கு. அர்ஜுனன் பேர் 10 அப்படிங்கிற யோகி பாபு படத்துடைய டீசர் வந்திருக்கு. டீசர் உண்மையாவே நல்லா இருக்கு, போய் பார்த்துடுவாங்க. யோகி பாபுவோட 300வது படம். ஹேப்பிராஜ் படத்துல இருந்து அந்த ட்ரெய்லர் 1 மில்லியன் வியூஸ் அடிச்சிருச்சுங்கிற நியூ ப்ரோமோ விட்டுருக்காங்க. யூத் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. தில்பான் ஷோ அப்படிங்கிற சாங் யூத் படத்துல இருந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. துரந்தர் 2, துரந்தர் த ரிவெஞ்ச், அது இன்னைக்கு பிரீமியர் ஷோ ரிலீஸ் ஆகிருச்சு. சென்னையில பாத்தீங்கன்னா சில தியேட்டர்ல ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க, திருச்சியிலே ஷோ கேன்சல் பண்ணிருக்காங்க. மற்ற ஊர்களில் பெரும்பாலும் ஷோ ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி டீசர் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்துல இருந்து டீசர், அந்த டீசர்ல இருந்து தீம் ஓஎஸ்டி அதை அபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு வந்து முக்கியமான ரூமர், இது வந்து ரூமர் தான், ஆனா கிட்டத்தட்ட ஒரு ஒரிஜினல் உண்மைனே சொல்லலாம். நியூஸ், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ் 10வது நம்பர் தயாரிப்புல வரப்போற படம் அம்மாமுத்து சூர்யா அவரு இயக்குற படம், சிவகார்த்திகேயன் தயாரிக்கிற படம் வந்து கன்னட படமான ஹாஸ்டல் ஹுடுகரு அந்த பெககிடரே அந்த படத்துடைய ரீமேக் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதுல வந்து கெஸ்ட் ரோல்ல அங்க கன்னட ஹீரோ நடிச்சிருப்பாரு, ரிஷப் செட்டி நடிச்சிருப்பாரு. இங்க வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு, ரூமர் வந்திருக்கு. நீலிரா அப்படின்னு ஒரு படம், அந்த படம் வந்து கார்த்திக் சுப்புராஜ் தயாரிப்புல வரப்போற படம். அந்த படத்துடைய தமிழ்நாடு ரிலீஸ் வந்து ஏஜிஸ் வாங்கியிருக்கிறாங்க. நீ ஃபார் எவர் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துல இருந்து ட்ரெய்லர் இன்னைக்கு வந்திருக்கு. படம் வந்து மார்ச் 27 அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. ஸ்பைடர்மேன் படத்துல இருந்து புது ட்ரெய்லர் ஒன்று விட்டுருக்காங்க. அடுத்தது ஜனநாயகன், ஏற்கனவே வந்து படம் சென்சார் ஆயிடுச்சு, நேற்று சென்சார் பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அது புது சிக்கல் அப்படிங்கிற மாதிரி புது தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து ஜனநாயகன் படத்தை அந்த ரிவைசிங் கமிட்டி படத்தை பார்த்துட்டதாகவும், அரசியல் பேசுற படம், அரசியல் காட்சிகள் நிறைய இருக்கிறதுனால, இது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கனால தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இந்த படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ஓசி கொடுத்தாங்கன்னா இந்த சர்டிபிகேட் தரலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அவ்வளவுதான் இன்னைக்கு வந்த சினிமா அப்டேட்னு நினைக்கிறேன். அதுல முக்கியமான இன்னொரு அப்டேட், விட்டு போன அப்டேட் என்னன்னா, இது வந்து ஒரு காமெடினே சொல்லலாம், இருந்தாலும் வந்திருக்க அப்டேட்டுனால சொல்லிடுறோம். தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து புதுசா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, படத்துல நடிக்கிற ஹீரோ ஹீரோயின்ஸ் இல்ல படத்தை டைரக்ட் பண்ற டைரக்டர்ஸ் வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற அப்டேட், ஒரு காமெடியான அப்டேட் வந்திருக்கு. அதுலயும் தயாரிப்பாளர் சங்கம் பாத்தீங்கன்னா தயாரிக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கல, நடிக்கிறவங்களுக்கு படத்தை டைரக்ட் பண்றவங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். வேற எதுவும் பெருசா அப்டேட் வந்த மாதிரி தெரியல. வேற எதுவும் அப்டேட் மிஸ் ஆயிருச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். மோஸ்ட்லி எல்லாம் கவர் பண்ணிட்டீங்க பிரகாஷ் ப்ரோ. கேக்குதா நான் பேசுறது? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. தூக்கி போட்டுச்சு ப்ரோ வெளியே, இப்பதான் இல்ல ப்ரோ, ட்விட்டர் டவுனு. இல்ல, டோட்டலாவே நீ ட்விட்டர் டவுனு, அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ப்ரோ ஒரு வழியா பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. இது நாளைக்காச்சு தமிழ் லாங்குவேஜ் வருமா ப்ரோ? துரந்தர் 2 நாளைக்கும் ஷோ கேன்சல் ஆகுமா ப்ரோ? இல்ல, அதுதான் இன்ன வரைக்கும் சென்சார் ஆகலைங்கிறத உண்மை. படம் தமிழ் சென்சார், தெலுங்கு சென்சார் ஆகல. நேத்து தான் ஹிந்தி சென்சார் ஆயிருக்கு. யூத் படமும் அப்படிதான், கடைசி கட்டத்துல நேத்து தான் சென்சார் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் கண்டென்ட்டே இப்பதான் ஈவினிங் தான் அமைச்சிருக்காங்க யூத்தே. நாளைக்கு ரிலீஸ் வச்சுக்கிட்டு ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. இல்ல ப்ரோ, நான் இன்னைக்கு புக் பண்ணிட்டேன், தமிழ்ல கேன்சல் ஆயிடுச்சு. அதான் இப்ப நாளைக்கும் ஆகலைன்னா நீ சாட்டர்டே தான் பார்க்கணும். இங்க எல்லாரும் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க, எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியலதான். ஆனா ஆதித்யதர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு பிரகாஷ் ப்ரோ, இப்போ ஒரு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி, இன்னைக்கு நைட்ல இருந்து தமிழ் தெலுங்கு கண்டென்ட் டெலிவரி ஆயிரும். அதான் சென்சார் ஆகணும்ல, படம் கண்டென்ட் டெலிவரி ஆகணும், சென்சார் ஆகணும், எல்லா வேலையும் இருக்குல்ல. ப்ரோ நான் சென்சாரே ஆகலையா அப்போ?
பிரகாஷ் ப்ரோ. பாப்போம் ப்ரோ, நைட்டுக்குள்ள சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம், பார்க்கலாம். அது அவங்களுக்கு இது பண்ற படம் தானே, அதனால அது கிடைச்சிரும் நம்புறோம். நைட்டுக்குள்ள பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை விடுங்க. இவ்வளவு நாள் டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்த அப்டேட், கருப்பு அப்டேட் வந்திருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. கருப்பு அப்டேட்டு, எல்ஐக்கு அப்டேட்டு, ரெண்டுமே வருமா வராதா அப்படின்னு. ஆனா பாருங்களேன், நான் என்ன சொன்னேன்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் அப்டேட் விட்டு புதன்கிழமை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தான் செய்தியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஆனா ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு மண்டே மீட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அட பாவி, ப்ரோ ஆனா மண்டே வந்து ஒரு செகண்ட் சிங்கிள் இல்ல வருமா அப்படி நான் என்ன நினைக்கிறேன். நினைச்சுக்கிட்டேன், சரி அப்ப நம்மள்ட்ட செய்தி சொல்லுங்க, தப்பா சொல்லிட்டாங்க போல இருக்கு. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் அப்டேட் விட்டு புதன்கிழமை ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருங்கிறதான செய்தி அப்படின்னு பார்த்தா, அப்ப டேட் தப்பா சொல்லிட்டாங்க போல இருக்கு நம்மள்ட்ட அப்படின்னு வச்சு அவங்களெல்லாம் போய் வாட்ஸ்அப்ல போய் சொல்லிட்டு வந்தேன், என்னங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு. கரெக்டாக பார்த்து இன்னைக்கு அவங்க சொன்னதான் கரெக்ட். புதன்கிழமை நம்ம ஏற்கனவே அப்டேட் சொன்ன மாதிரி புதன்கிழமை அப்டேட் வந்துருச்சு. அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட். ஏன் ப்ரோ ப்ரோ எந்த ஓடிடி? ஒரு அறிகுறி இல்லாம டப்பு நேரத்தை இறங்கிட்டாங்க. பிரகாஷ் ப்ரோ ஓடிடி இன்னும் சேல்ஸ் ஆகலையே நான் கருப்புக்கு அதுல இல்ல மென்ஷனே இன்னைக்கு பண்ணலையே. அமேசான்னு போட்டிருக்காங்க பிரகாஷ் ப்ரோ, அது என்ன கதை? அமேசானா நெட்ஃபிளிக்ஸா என்னது? எதுல ப்ரோ போட்டுக்கிறாங்க அதுல ஒண்ணுமே அமேசான்? போடலையே, போஸ்டர் போடலையே ப்ரோ. இல்ல இல்ல இதுல அதுல போட்டுருக்காங்க. போடல. எங்க இதுல சூர்யா ஃபேன்ஸ் கிளப்ல பெரிய வெரிஃபைட் ஐடிஸ் எல்லாமே அதை தான் போடுறாங்க, அந்த அட்மின் அவங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல படம் சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் கடைசியா வந்த தகவல். அக்ரிமெண்ட் போட்டாங்கிறதான் தகவல். சரி பிரகாஷ் ப்ரோ, சொல்லுங்க சொல்லுங்க. ஜனநாயகன் என்னதாங்க ஆச்சு? எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்ல இருக்கனால படம் ஒருவேளை இப்போ நீங்க ரிலீஸ் பண்ற மாதிரி இருந்தா நாங்க சென்சார் சர்டிஃபிகேட் தர மாட்டோம். அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணலையா, நீங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்க, நாங்க அதுக்கப்புறம் ரிலீஸ் போட்டுக்கிறோம் சொல்றாங்க. ஆனா ஒருவேளை தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு இருக்கும்போது நாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்க உடனே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது எங்களுக்கு பிரச்சனையா வரும். அதனால தேர்தல் அதிகாரிகள்கிட்ட போய் ஒரு என்ஓசி வாங்கி வந்திருக்கேன், அவங்கள படத்தை பார்க்க சொல்லுங்கிறாங்க. எப்படி ராணுவ வீரர்கள்ட்ட போய் ராணுவ தளவாடங்களை வச்சு நீங்க படத்துல சீன் வச்சிருக்கீங்களோ அப்ப அவங்கள்ட்ட என்ஓசி வாங்கணும்னு சொன்ன மாதிரி இப்ப புதுசா இவங்கள்ட்ட ஒரு என்ஓசி வாங்க சொல்றாங்க போல இருக்கு. அது இன்னுமே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல, என்ன தகவல் அப்படிங்கிறதுல. ஜஸ்ட் செய்தியாளர்கள், அதாவது விஜய் சைடு செய்தி தேர்ந்தெடுக்கிற ஆட்கள், அவங்க சேகரிக்கிற ஆட்கள் பூராவுமே சொன்ன செய்திகள் தான் இது. அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா தரப்பு சேனல்ல இருந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு கேம்ப் போட்டிருப்பாங்க, கேம்ப்னு சொல்லுவாங்க அதை மீடியால. பொலிட்டிக்கல் கேம்ப், சினிமா கேம்ப், பொலிட்டிக்கல்லே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேம்ப் கொடுத்துருப்பாங்க. அப்படி வந்து இப்போ இந்த படத்தை ஃபாலோ பண்றதுல வந்து இருக்கிறதுல வந்து எல்லாரும் சொல்ற ஒரே தகவல், இந்த படத்தை வந்து தேர்தல் அதிகாரிகள் வந்து என்ஓசி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதுலாம் தெரியல, ஆனா எல்லா செய்தி சேனலும் போட்டாங்க. இல்ல பிரகாஷ் ப்ரோ, இப்ப தேர்தல் அதிகாரிகள் என்ஓசி கொடுத்துட்டாங்கன்னா அது அவங்க இப்ப ரிலீஸ் பண்ணலாம்ல? ஆமா, அவங்க என்ஓசி கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ரிலீஸ் பண்ணிடலாம். ஆனா என்ஓசி கொடுப்பாங்களாங்கிறத மேட்டர். அவங்க படம் பார்க்கறதுக்கே 10 நாள் ஆக்கிடுவாங்களே. அதுதான். ஆனா இப்ப இவங்க பார்த்தது எந்த பிரச்சனையும் இல்லையாது, கிடையாதுல்ல. அவங்க பார்த்து கொடுத்த ஓகே தானே, இவங்க சைடு ஓகே தானே ரிவைசிங் ஆமா, கமிட்டில? இவங்க படம் பார்த்துட்டு ஓகே எங்களுக்கு எல்லாமே ஓகே. ஏன்னா இவங்க ஏற்கனவே போன முறை என்ன காட்சிகள்லாம் நீக்க சொன்னாங்களோ அந்த காட்சிகள்லாம் நீக்கிட்டாங்களான்னு தான் செக் பண்றாங்க. இவங்க ரிவைசிங் கமிட்டியில என்னன்னா, நாங்க போன வாட்டி இந்த டைம் லைன் நோட் பண்ணி கொடுத்து டைம் ஸ்டாம்ப்னு சொல்லுவோம்ல, 2.6 நிமிஷத்துல இந்த சீனை தூக்கணும், 2.8 நிமிஷம் இந்த சீனை தூக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி டைம் ஸ்டாம்ப் நோட் பண்ணி போன தடவை கொடுத்துருப்பாங்க. அந்த சீனெல்லாம் நீக்கம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது தான் ரிவைசிங் கமிட்டி. வேற ஒன்றும் புதுசா பார்க்க போறது கிடையாது. ஏற்கனவே இந்த சீன்லாம் பார்த்துட்டு ரைட் இந்த சீனை நீக்கிட்டாங்க, ஃபுல்லெல்லாம் நீக்கிட்டாங்க, அவங்க சொன்ன அப்ஜெக்ஷன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க, புது வெர்ஷன் ரெடி ஆயிடுச்சு. அப்ப இவங்களுக்கு அதுல எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. இப்ப புதுசா என்னன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமர்ல இருக்கு. இப்ப இது தேர்தல் படம் மாதிரி ஒண்ணு எடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப இதை வந்து பண்ண சென்சார் சர்டிஃபிகேட் தரணும்னா நீங்க வந்து தேர்தல் அதிகாரிகிட்ட ஒரு படத்தை போட்டு காமிச்சு படத்தை என்ஓசி வாங்கிருங்க. ஏன்னா நாங்க கொடுத்ததுக்கப்புறம் நீங்க திடீர்னு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள்கிட்ட கேட்ட பேர் என்ஓசி இல்லாம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி செய்தி சொல்றாங்க. ஓகே ப்ரோ, ஓகே. இப்ப இவங்க மே போட்டாங்க, அப்ப நான் சொன்ன மாதிரி ஜூன் தானே இந்த படம் போகும் எனக்கு தெரிஞ்சு. அப்ப இது வராதுன்னு நான் ஒரு நினைக்கிறேன். 2 கெஸ் சொன்னல அன்னைக்கு. மெயின் பாசிபிள் மே 15, அப்படி இல்லைன்னா ஜூன் 4. ஜூன் 4 டாக்ஸிக் வராது. அந்த ஜூன் 4 டாக்ஸிக் வந்து ரெடி பண்ண டேட்டா அப்படியே இதுக்கு போட்டுக்குவாங்க கேவியன், அதுக்காக தான் லாக் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்புன்னு சொன்னால. திரும்பவும் இன்னைக்கு அதான் தோணுது, ஜூன் 4 இந்த படம். நீங்க ஜூன் பர்த்டேக்கு போறீங்க, அங்க 22ஆம் தேதி போறீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜூன் 4 அவங்க கேவியன் லாக் பண்ண டேட் வந்து அப்படியே டாக்ஸிக் லாக் பண்ண டேட் அப்படியே ஜனநாயகம் மாத்தி விட்டுருவாங்கன்னு தான் தோணுது. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நான் ஏன் அதனால தான் நான் அப்ளை கேட்க வந்தேன். ஏன்னா கொஞ்சம் அந்த ஃபேன் கிளப் ஹெட் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இது வரைக்கும் அந்த ஓடிடி நெட்ஃபிளிக்ஸ்னு டாக்ஸ் வந்து வீட்டும் போடல. ஆனா இன்னைக்கு எல்லாமே அவங்க போட்டது என்னன்னா அமேசான் லாக் பண்ணிட்டாங்க, செல்லே ஆயிருச்சுன்னு தான் போட்டாங்க. அதனால தான் நான் அப்ளை கேட்க வந்தேன். சரி, எல்லாரும் சொல்லுங்க, டேட் ஒரு வழியா வந்துருச்சு, எப்படி இருக்கு? அவ்வளவுதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு
கரை வந்து 2 வாரம் கழிச்சு, அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு பெரிய ரிலீஸ் இப்போ வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய நல்ல லாங் ரன் இருக்கும். தெலுங்குலயுமே பார்த்தீங்கன்னா பெட்டி வந்து 2 வாரம் ஆயிருக்கும். ஒரு எல்லா பக்கமுமே கொஞ்சம் ஃப்ரீ ரன்னா இருக்கும். இன்னொன்னு எனக்கு ஒண்ணு தோணுது. சரி, எல்லாரும் பேசி முடியுங்க கடைசியா. சொல்லுங்க மெய். 2022ல நடந்த மாதிரி ஏதோ நடக்கும்னு தோணுது. விக்ரம் இல்ல, விக்ரம் ஜூன் 4 வந்துச்சா, அதுக்கு முன்னாடி மே மிட்ல தான் டான் வந்து விக்ரம் வரைக்கும் அதுதான் பயங்கரமா ஓடிச்சு. அந்த மாதிரி ஏதாவது காண நல்லா இருக்கும். அப்ப விக்ரம் மாதிரி ஜூன் நாள் நாங்க வந்துடுறோம். வந்துக்குவோங்க. பிரகாஷ் ப்ரோ அடிக்கடி சொல்லுவார், இன்னைக்கும் அதே மாதிரி தான், அப்டேட்னு. இந்த அப்டேட்டுக்காக எவ்வளோ நாள் காத்துருந்தோம், இன்னைக்கு யாருமே பேசல, நான் ஒருத்தன் தான் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த டிடி கேஷன் இல்லைங்க. நான் சுகன் ப்ரோ தேட்டர்ல இருந்துட்டே இதுக்கு வந்திருக்காரு ஸ்பேஸ். அவர் தேட்டருக்கு போய் வெறுப்புல வந்திருக்காரு. தேட்டருக்கு போனாரான்னு கேளுங்க. சுகுமார் ப்ரோ வந்துட்டாரு. போயிட்டாரு பிரகாஷ் ப்ரோ. படம் போட்டாங்களா என்ன? பிவிஆர் போனாரு. படம் போடலன்னு ஏகப்பட்ட ட்வீட் போட்டு வீடியோ ட்வீட்லாம் போட்டு வச்சிருந்தாரு. அவர் வந்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன போங்க. இல்ல, எனக்கு ட்விட்டர் டவுனு. நான் ட்விட்டருக்குள்ளேயே அந்த ரிலீஸ் டேட்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எதுவுமே லோட் ஆகல. அதனாலதான் எதுவும் தெரியல. ட்விட்டர் பெயின் டவுன் தான். அப்பப்போ போயிட்டு வருது. என்ன கதைன்னு தெரியல. ஸ்பேஸ் ஒர்க் ஆகுதா, போய் பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம். அதான் சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. நான் அடிக்கடி சூர்யா ஃபேன்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். திரும்ப நிரூபிக்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் நிரூபிக்கிறாங்க. படம் வரும்போது நிரூபிக்கிறாங்க. ரெட்ரோ படத்துக்கும் அப்டேட் வரப்போ ஆளை காணா, எதையும் காணா. படம் வந்தப்பே ஆளை காணா. பார்த்து நம்ம பேசுறதுக்கு ஆளை காணா, ரிவ்யூ சொல்றதுக்கு ஆளை காணா. விஸ்வநாதன் சன்ஸ் வரும்போதும் ஆளை காணோம். கேட்கறாங்க. வருஷம் பூரா கேட்டாங்களேங்க, கருப்பு ரிலீஸ் டேட் எப்ப, கருப்பு ரிலீஸ் டேட் எப்ப, கருப்பு ரிலீஸ் டேட் எப்பன்னு. இப்ப ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. ட்விட்டர் டவுன்னால அவங்க டவுன் ஆயிட்டாங்களா, என்ன கதைனே தெரியலையே. எல்லாரும் செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் அந்த மோட்ல இருக்காங்க. அதனால வந்து அவங்கள இப்போ ஃப்ரீயா விட்டுறணும். எத்தனை நாள் வெயிட் பண்ணிட்டாங்க, வருஷக்கணக்கில் வெயிட் பண்ணி இப்போ ஒரு பெரிய ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. அது ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணட்டும். ஆமா ப்ரோ, செம்ம சந்தோஷமா இருக்குது ப்ரோ எனக்கு. டேய் ஆடினே இருப்ப அந்த மூட்ல தாங்கிறேன். ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு என்னன்னா, ஒரு ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, எதுவுமே இல்ல, அப்படியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஆனா அப்டேட் வரப்போது மட்டும் தெரியும் ப்ரோ. சூர்யா ஃபேன்ஸ் கிளப்ல ஹரின்னு ஒருத்தர் அவர் போட்டு விட்டாரு. அவர் கண்டிப்பா அப்டேட் நாளைக்கு தான். அப்டேட் வர்றது வேற. இப்போ வந்து ப்ராப்பரா பிளான்டா அந்த மாதிரி வந்து இது அனௌன்ஸ்மெண்ட், அந்த மாதிரி அந்த போஸ்டர், அதுக்கு முன்னாடி ப்ரீ பஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணிருக்கலாம். விடுங்க ப்ரோ, ஏதோ ஒன்று அப்டேட் வந்துச்சுன்னா அது விடுங்க. இத்தனை நாள் வராம ஏதாச்சும் விட்டு தொலைச்சானுங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். கரெக்ட் வந்துடுச்சு. என்னன்னா சம்மருக்கு நிறைய படம் இருக்குல்ல, இவங்க வருஷ டேட்டை லாக் பண்ணிட்டே வராங்க எல்ஐக்கு. அதனால டக்குன்னு டேட் போட்டாங்க இவங்க. இல்ல மோஸ்ட்லி 14 வந்து இந்த படம் தான் வரும், வேற எதுவும் வராது. இது கூட சின்ன படங்கள் வேணா வரும், பெரிய படங்கள் பார்த்தா கருப்பு மட்டும் தான் வரும். சரி சுகுமார் ப்ரோ, உங்களுக்காச்சும் தெரியுமா இது அமேசானா நெட்ஃபிளிக்ஸானு? இன்னைக்கு அமேசான்னு போட்டிருக்காங்க எல்லாரும். ஒன்னும் சொல்றேன், திரும்பியும் சொல்றேன், ஓடிடி இன்னைக்குதான் வந்து லாக். அதாவது ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் ஆனா வந்து இன்னும் ஷுவரா தெரியல அதை பத்தி. லாக் ஆனதுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு நான் விசாரிக்கல, கேட்கல. கேட்டுட்டு சொல்றேன். கேட்டுட்டு வேணா நான் சொல்லுங்க அப்புறமா. நம்ம 2 மாசம் தொடர்ந்து இதுவா இருக்குமா ப்ரோ? செம்ம அப்டேட் மழையா இருக்குமா எங்களுக்கு கருப்புக்கு? தான் இறங்கி அடிப்பாங்க. பாட்டு வரும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை. அஜய் பாலாஜி திங்கக்கிழமை தான் ப்ரோ பாட்டு கன்ஃபார்ம் ஆகும். உங்க டைரக்டர் வேற வந்து ஐபிஎல்ல உட்காருவாரு. அங்க போயிட்டு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் ப்ரொமோட் பண்ணா இன்னும் வேற லெவல்ல வந்து படம் வந்து ரீச் ஆகும். இதே வேர்ல்டு கப் அப்போ ஒரு ஃபீல் பண்ணி கடைசியா ஒன்று பேசியிருப்பாரு, ருத்ராஜ் கைகோட் சென்னையில இருந்து அந்த மாதிரி ஒன்னும் ஏதோ சொல்லியிருப்பாரு. யாரு சொன்னாரு, ரச்சின் ரவீந்திரா ரிலீஸ் ஆயாச்சு, எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு, என் படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு ஃபீல் பண்ணி பேசினாரு. அதே மாதிரி வந்து இப்ப அவர் டேட்டோட வந்துடுச்சு. இப்ப அவர் அங்க போயிட்டு ஒரே குஷியா பேசுவாரு படத்தை பத்தி. அப்பப்போ ஒரு ஒரு டாக் அங்க இருக்கும்.
அண்ணா உங்களுக்குலாம் ஷோ கேன்சல் ஆச்சா இல்ல போலையாண்ணா நீங்க? நானு தமிழ்ல புக் பண்ணியிருந்தேன். தமிழ்லாம் மதியம் நேத்தே நைட்டே டவுட்டா இருந்துச்சு. காலைல வந்து ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருச்சு. மதியம் மெசேஜே வந்துருச்சு. சரி அட்லீஸ்ட் ஹிந்தி சப்டைட்டில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது சப்டைட்டிலே கடைசி வரையும் இருக்குமா இல்லையா இருக்குமா இல்லையன்ற மாதிரி இருந்து அப்புறம் இருந்துச்சு போல. சரி 3 பார்க்கறதுன்னு முடிவா இடத்துல போட்டு வச்சிருந்தேண்ணா. 3 இடமுமே கேன்சல் ஆயிடுச்சுண்ணா. அதுதான் பார்க்கறதுன்னு முடிவாயிடுச்சு. சரி தமிழ்லயே பார்த்துடலாம். ஏன்னா நான் வந்து பார்ட் ஒன்னே வந்துட்டு நான் ஹிந்தியில பார்க்கல. அதுவே தமிழ்ல தான் பார்த்தேன். ட்ரெண்ட் சுகுமார் ஃபுட் ப்ரோ நாளைக்காச்சும் கண்டென்ட் அவங்கலாம் கூட ஒழுங்கா வந்திருந்தாங்கண்ணா. பண்றீங்களா? அவங்களுக்குமே கேன்சல் ஆயிடுச்சு. நாளைக்கா கண்டென்ட்டா தெரியலப்பா. அது வந்து சில பேர் சொல்றாங்க வந்துருச்சுன்னு, ஒரு சில பேர் அது கன்ஃபார்ம் இல்லைன்றாங்க. யாருன்னா ஒரு ஷோ போகட்டும், அப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். இல்ல இப்ப எங்க தியேட்டர் சைட்ல ஊர்லலாம் நாளைக்கு ஷோ வந்து ஈவினிங் டைம்ல வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஓபன் அதான் பண்ணது சொல்ல எல்லாமே தியேட்டர் நாளைக்கு நைட்டு சைட்ல கேன்சல் கேட்டா ஆச்சு. ஒன்னும் கண்டென்ட் டெலிவர் ஆகல அப்படின்னு வந்து தியேட்டர் சைட்ல சொல்றாங்க. அதனால அவங்க சொன்னாதான் வந்து நம்மளால வந்து நம்பி புக் பண்ண முடியும். இல்லைன்னா கேன்சல் தான் பண்ணுவாங்க, ரீஃபண்ட் தான் ஆகும். ஷுவரா நமக்கு தெரியாது. அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் தமிழ் வருதா இல்லையான்ட்டு. இப்போதைக்கு ஹிந்தி சப்டைட்டில் ஷுவரா வந்துருச்சு. அது வேணா நீங்க வந்துட்டு ட்ரை பண்றதா இருந்தா பண்ணுங்க. நல்ல பயங்கரமா இருக்கான் படம். எல்லா ரிவ்யூ எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஸ்பாய்லரும் 1-2 ஸ்பாய்லர் பார்த்துட்டேன். பட் இருந்தாலுமே வந்து தவிர்க்க முடியாம பார்த்துட்டேன். இருந்தாலுமே வந்து அதுக்கு மேல பார்க்க கூடாதுன்ட்டு அப்ப அந்த லைட்டா திறந்துன்னு பார்த்தாலே வெளியே வந்துடுது. ஸ்பாய்லர் போட வேணாம்னு எல்லாம் சொல்லியுமே கூட ஸ்பாய்லர் போடுறாங்களே அப்படின்னு மனசு கஷ்டமா இருந்துச்சு. ட்விட்டரோட விட்டுருங்கண்ணா. வாட்ஸ்அப் பக்கம் வந்தாலும் அதே தானே இருக்கு. எங்க பார்த்தாலும் போட்டு அடிக்கிறாங்களே, என்ன பண்றது? ஸ்பாய்லர்னு இதுன்றாங்க. என்ன ப்ரோ கேளுங்க, ரோலெக்ஸ் ஏதோ கேட்க வந்தீங்களே கேளுங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ. யூத் போறீங்களா நாளைக்கு? தலைவா நீங்க போறீங்களா? அண்ணா நீங்க நாளைக்கு காலைல 9 மணியா? நாளைக்கு காலைல போறேன். இப்ப நீங்க தியேட்டர்ல இருக்கீங்களா, படம் போயிட்டீங்களா, இல்ல என்ன கதை உங்க கதை? இல்ல சுகனுக்கு கேன்சல் ஆயிடுச்சு. அப்புறம் ப்ரோ இதான் ப்ரோ ஓடிடி விட்டுட்டீங்க சொல்றீங்க, இந்த போஸ்டல் வரவே இல்ல. அதுதான் சொன்னாரே ஃபைனலைஸ் தான் இருக்கு, இன்னும் வந்து கம்ப்ளீட்டா லாக் ஆகலன்னு. சுகுமார் ப்ரோ கேக்குதா? ப்ரோ ப்ரோ ஆர்ஜே பாலாஜி தான் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டாரு. ஆமா, ஏன் என்னாச்சு? இல்ல ட்ரீம் ட்ரீம் எல்லாம் போடவே இல்ல. அது கேக்குறேன். அப்படிலாம் இல்ல ப்ரோ, பிரச்சனை எல்லாம் பண்ணலையே, என்னாச்சு? நம்ம சோசியலிஸ்ட் தான் போட்டாரு. இல்ல மண்டே வந்து அப்டேட்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் திடீர்னு விட்டாங்களா, ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இல்லாம அதான் கேட்டேன். இல்ல பிரச்சனைலாம் இல்ல. யூஸ்வலா வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய அப்டேட் எல்லாமே வந்துட்டு ஒன்னு ஹீரோ ரிலீஸ் பண்ணுவாரு, சூர்யா ரிலீஸ் பண்ணுவாரு. அவரே இல்ல அதான் சொல்றேன், ஒன்னு பெரிய ஹீரோ ரிலீஸ் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா ஒரு அப்டேட் ஒரு இது மாதிரி பேசிப்பாங்க. ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து ரொம்ப பெரிய அப்டேட்லாம் வந்துட்டு ஒன்னு சூர்யா சைட்ல இருந்து வரும். ஆனால் இந்த ரிலீஸ் டேட்டை இவர் ரிலீஸ் பண்றதுக்கு அவரே கேட்டிருக்காரா இல்ல அவங்க சொன்னாங்களான்னு தெரியல. பிரச்சனை மாதிரிலாம் எதுவும் தெரியல, ஸ்மூத்தா தான் இருக்கு. ஓகே ப்ரோ, எல்லாருமே 1 hour கழிச்சு தான் ட்வீட் பண்ணிருக்காங்க. சூர்யா அவரு எல்லாருமே. அவருக்கு ஒரு ட்வீட் பண்ணல ப்ரோ, ரீட்வீட் தான் போட்டு இருக்காரு ஆர்ஜே அதான் ப்ரோ ரீட்வீட் பண்ணல. ட்ரீம் வரைஸ் இப்பதான் போட்டிருக்காங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடி. ஏதோ ஒரு பிரச்சனை எதுனா ஒண்ணு இருக்கட்டும் ப்ரோ, நம்மளுக்கு ரிலீஸ் டேட் கச்சிச்சா டேட் லாக் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சோ நம்ம வந்துட்டு ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இத்தனை நாளைக்கு இதுதானே புலம்பின்னு இருந்தோம் நம்ம, அதுவே கச்சிச்சு எப்படி இருந்தா நம்மளுக்கு. ஓகே ப்ரோ, ஓகே, அதுவும் கரெக்ட் தான். மத்ததெல்லாம் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். படம் ரிலீஸ் ஆச்சு அவ்வளவுதான். நீங்க வந்துட்டு அதை செலிப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அதெல்லாம் நம்ம அலசி இதெல்லாம் பண்ண தேவையில்ல. டேட் லாக்டு ஷோர் ஷார்ட்டா வருது, அது மேல தள்ளாது, அவ்வளவுதான். இப்போ ஆடியோ லான்ச் எந்த டைம் ப்ரோ வரும்? 28, 29 அந்த மாதிரி வரும்? ஏப்ரல் 15, 20 மேல தான் வரும். எலெக்ஷன் முடிஞ்சிட்டு 23க்கு அப்புறம் தான் ஆடியோ லான்ச் பிளான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி.
எப்படி இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தானே படமும் வருது. அதனால எல்லாமே டோட்டலா ஃப்ரீ ஆயிடும். உங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடே, ஸ்கூல்லாம் லீவு. ஸோ வந்து கண்டிப்பா வந்துட்டு ஃபேமிலி க்ரௌட் எல்லாமே வந்துட்டு தியேட்டர்ல ஈஸியா புல் ஆகும். ஃபெஸ்டிவல் இல்லைன்னா ஜனநாயகன் ப்ரோ அந்த டைமுக்கு என்ன வருமா ப்ரோ? 14-15 எனக்கு இப்பயும் வந்து ரிவைசிங் கமிட்டி பார்க்கலன்ற மாதிரி தான் நேற்று சொன்னாங்க. ஆனா திடீர்னு பார்த்துட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. திரும்பி இன்னைக்கு காலையில பார்க்கலன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. நீங்க ஸ்ரீதர் பள்ளியை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது இல்ல ப்ரோ அந்த டேட்டுக்கு வரும் சொல்லிட்டு இவங்க மாத்த மாட்டாங்களே, அதுதான் எனக்கு கொஞ்சம் இல்ல இல்ல பயமா இருக்கு. மாத்த மாட்டாங்க. இதுக்கு மேல மாத்த மாட்டாங்க. ஷியோர் ஷாட். ஓகே ப்ரோ. அதனால தான் வெயிட் பண்ணாங்க. ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டா பேக் ஆகக்கூடாதுன்னு தான் வெயிட் பண்ணாங்க. அதனால தான் வந்து வெயிட் பண்ணி இப்போ மேம் பண்ணியாச்சு. ஏன்னா இதுக்கு மேல வெயிட் பண்ணாங்கன்னா தள்ளி போட்டாங்கன்னா அடுத்த படம் விஸ்வநாதன் இருக்கு, அதுக்கு இதுவாயிடும். சூர்யாவை ஒத்துக்க மாட்டாரு முதல்ல. தெலுங்குல எந்த படம் இல்ல ப்ரோ பெரிய படம் 14-15 அந்த டைம்ல? இப்போதைக்கு இல்ல. நல்ல டேட்டு, உண்மையா சொல்றேன், சூப்பர் டேட்டு. அது கிட்டத்தட்ட சம்மர் வந்தாலே வந்து ஸ்கூல்லாம் லீவுன்றனால ஃபெஸ்டிவல், அதுவும் வந்து எல்லாரும் லீவுக்கு ஊருக்கெல்லாம் போவாங்க அந்த டைம்ல. நல்ல ஒரு மே மிட்ல வச்சிருக்காங்க. சூப்பரான டேட் அது. அப்படியே 2 monthsல இந்த படம் 2 படம் பேக் டு பேக் செம்ம ப்ரோ, சூப்பரா இருக்கு. அந்த ப்ரொமோஷன்லாம் படத்து இந்த கருப்பு ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. டீசர் விட்டதே ப்ரொமோஷன் தானே உங்களுக்கு. பேக் டு பேக் ப்ரொமோஷன் அந்த மாதிரி கேக்குறேன். இல்ல சிங்கிள்லாம் சொல்றேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் அதெல்லாம் வந்து படத்துக்கு அப்புறம் தானே வரும். இல்ல ப்ரோ, அவங்களுக்கு இதுக்கு வந்து அவங்க அவங்க ஒரு தனி ட்ராக்ல போறாங்க. அவங்க வந்து இது பண்ண மாட்டாங்க. சின்ன சின்ன அப்பப்போ அப்டேட் விட்டுட்டே தான் இருப்பாங்க. ஒரு மே எண்டு ஜூன்லலாம் நல்லா அவங்களுமே ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு கருப்பை விட அந்த படத்தை பத்தி ஒரு சில அப்டேட் வந்தது. அது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. அது அது வந்து இதை விட அது கருப்பை பத்தி எனக்கு வந்தது. பட் ஆனா அது வேற மாதிரி. ப்ரோ அந்த படத்தை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன். அது எப்படி ப்ரோ விஸ்வநாத் சன்ஸ் டைட்டில் வச்சிருக்காங்க? அந்த அப்பா கேரக்டர் யார் ப்ரோ? அது இன்னும் ரிவீலே பண்ணல. சூர்யா தானா இல்ல எப்படி? அது அந்த குழந்தை யாரு? இவ்வளவு கேள்வி கேட்டீங்கன்னா இல்ல நான் சொல்றேன். அந்த படம் நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா இனிஷியல் ஏதோ ஒரு அதோட சினாப்சிஸ் கேட்டுட்டு எப்படி சொல்றது, வயசு சின்ன பொண்ணு அதுல அப்படி செட் ஆகுமா அப்படி இப்படின்னு அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சாங்க. பட் ஆனா அது கிடையாது. படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு பார்த்தவங்க சொன்னாங்க. இது வரையும் ஒரு சில இதுவெல்லாம் பார்த்துட்டு கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு படம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னன்னா விஸ்வநாத் சன்ஸ்னு இருக்கு ப்ரோ. சன்ஸ்னா அப்படின்னா 2 பேர் அந்த மாதிரி தானே. இப்போ ஒரு பையன் சூர்யானா இன்னொருத்தர் யாரா இருக்காங்க எல்லாமே நம்ம இப்ப சொல்லிட்டோம்னா போறாங்க பாருங்க. இல்ல எல்லாம் அது ஒரு மம்மிட்டாவா ப்ரோ? சொல்றேன். சன்ஸ்னு வரும்போது சன் பசங்க தானே. என்னங்க அதுதான் ப்ரோ. இல்லைங்க, இப்போ எல்லாமே நம்ம சொல்லிட்டோம்னா வெங்கி அட்லரி வந்து இப்ப படத்துல வந்துட்டு அப்ப என்னத்தை காட்டுவாரு? ஓப்பனா ரிலீஸ் பண்ணிட்டா எல்லாத்தையும் எல்லா ட்ராக். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்க விருப்பப்படாதீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் படம் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் இல்ல வந்துட்டு இல்ல ரோலெக்ஸ் ப்ரோ ரொம்ப எக்ஸைட் ஆகுறீங்க. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்பதான் ஒரு படம் டேட்டே வந்திருக்கு. இந்த இத ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்கலாம். எதுலயுமே நீங்க ரொம்ப நோண்டாதீங்க. ஒரு விஷயம் பாக்குறீங்களா அதை மேலோட்டம் எடுத்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அதுல ஒரு விஷயம் சிவரா சொல்றேன். அடுத்த 2 படமும் கருப்பாகட்டும் விஸ்வநாதன் சன் ஆகட்டும் ரெண்டுமே வந்து பிளாக் பஸ்டர் ஆகும். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நான் வந்து ஓப்பனா பெட்டே காட்டுறேன். நான் வந்து உண்மையா சொல்றேன். ஓப்பனா பெட்டு கூட காட்டுறேன். நீங்க சூர்யாக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க சரி, யார் வேணா இருக்கலாம் சரி, உங்களுக்கு வந்து படம் ஹிட் ஆகலைன்னா நீங்க என்கிட்ட வந்து கேளுங்க. டிக்கெட் காசு நான் உங்களுக்கு நான் ரீஃபண்ட் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த அளவுக்கு வந்து கான்பிடன்ட் இந்த 2 படம் மேல. ஷியோர் ஷாட் ஹிட். எங்க அண்ணன் சொல்லி நீங்க எங்க அண்ணன் சொல்லி யார வேணா சொல்றா, அது யார வேணா இருக்கட்டும். அவங்களுக்கு பிடிக்கலன்னா வந்து கேட்டாலும் அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவங்க தனிப்பட்ட விஷயம் அது. ஆனா படம் ஷுவர் ஷார்ட்டா ஹிட் ஆகுது. நான் நீங்க சொன்னீங்களே படம் என்ன படம் சரியா போல அப்படி இப்படின்னீங்கன்னா அந்த மாதிரி எத்தனை பேர் வந்து கேக்குறீங்களா அவங்களுக்கு வேணா இது பண்ணலாமே தவிர, படம் வந்து ஒருத்தருக்கு பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்கலன்னு பிடிச்சாலும் பிடிக்கலன்னு வந்து சொல்றவங்க இருக்காங்க.
இப்ப ரெட்ரோவே எடுத்துங்க, ஒரு சில பேருக்கு பிடிச்சிருச்சு, ஒரு சில பேருக்கு பிடிக்கல. அது ஒரு ஒரு அது வே ஆஃப் இது. ஆனா இந்த 2 படம் அப்படி கிடையாது. இந்த 2 படம் வந்து திரும்பியும் சொல்றேன் 2009 அந்த பிரைம்ல இருந்த அந்த ஒரு சூர்யா வந்து 2026 to 27ல வர போறாரு. அதுதான் நடக்கும். நீங்க வேணா பாருங்க. சும்மா ப்ரோ கேக்குதா? நீ வருவன்னு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசும்போது இந்த மாதிரி வந்து நீ பேசுவன்னு தெரியும். நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் அமைதியா இருந்தேன். துறந்துட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிச்சு. சில விஷயங்கள் தவிர எனக்கு பிடிச்சிச்சு. நல்லா இருக்கு. ஸ்பாய்லர் இல்லாம எதுவுமே பேச முடியாது, அதனால போய் படம் பார்ட் பாருங்க. 1 உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா இல்ல பார்ட் 2 ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? அதை மட்டும் சொல்லு, வேற எதுவும் சொல்லாது. சும்மா ப்ரோ, எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பிடிச்சிருந்துச்சு. ஆனா இந்த ரெண்டு படமுமே ஒரு விஷயம் எங்கேயுமே பெருசா போர் அடிக்கல. இது 4 மணி நேரம்னாலும் பெருசா போர் அடிக்கல, ஒரே ஒரு ஸ்ட்ரெச்சை தவிர. ஹலோ கேக்குதா? சும்மா ப்ரோ கேக்குதா? கேக்குது பரணி, நல்லா கேக்குது இருக்கு. பரணி, ரிவ்யூ சொல்லுங்க பரணி. அதுதான் எனக்கு வந்துட்டு படம் பிடிச்சிருந்துச்சு. நான் ஸ்பாய்லர் இல்லாம என்னால எதுவும் சொல்ல முடியல. கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்ச எல்லாத்துக்குமே இந்த படமும் பிடிக்கும்னு நம்புறேன். சவுண்ட் ட்ராக்கும் சரி சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஒரு மாதிரி செட்டப் மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு நிறைய இருந்துச்சு விஷயங்கள். எனக்கு அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆனா அந்த ஃபைனல் லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு எபிலாக் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு க்ளோஷர் இருக்கும்ல, அதுல சில விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்ச எல்லாத்துக்குமே இந்த படமும் கண்டிப்பா பிடிக்கும். ப்ரோ சுமார் ப்ரோ, நாளைக்கு தமிழ் டப்புடு வெர்ஷன் வருதாங்க ப்ரோ? தியேட்டர் சைடுல ஒன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ப்ரோ. நான் ஒரு 4-5 தியேட்டர் சைடுல கேட்டதுக்கு இன்னும் அவங்களுக்கு வரல கண்டென்ட். ஓ, ஆனா டைரக்டர் ட்விட்டர்ல பேஜ்ல போட்டிருக்காரு, இது மாதிரி தமிழ் தெலுங்கு அதர் லாங்குவேஜ் வந்து 9:30 PM இருந்து இன்னைக்கு ஷோ ஆகும் அப்படி சொல்லிட்டு. ஒரு ஷோ முடியட்டுமே இன்னைக்கு நைட்டு, இல்ல நாளைக்கு காலைல முடிஞ்சிட்டோம், கேரண்டியா பாத்துருங்க. ஏன்னா இன்னைக்கு இந்தியே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர்ல வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நீங்க சென்னையில இப்போ பிரகாஷ் ப்ரோவே போட்டிருப்பாரு, தூத்துக்குடி சேலம்லாம் ஷோ ஓடுது, திருச்சியில கேன்சல், சென்னையிலேயே நிறைய தியேட்டர் கேன்சல் ஆயிடுச்சு. கண்டென்ட் அது என்னன்னா கண்டென்ட் டெலிவர் ஆகி அதை அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு நிறைய. ஸோ வந்துட்டு ஒரு சில ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. அதனால ஒரு நாள் அப்படி ஆகும் செட்டில் ஆகிறதுக்கு, இந்த மாதிரி இஷ்யூன்னு வந்துட்டாலே. இப்போ நாளைக்கு சென்னையில வந்து தமிழ் டப்புட்ல வந்து டிக்கெட் போட்டிருக்கோம் ப்ரோ. அது எப்படி ப்ரோ, தமிழ் இல்லைன்னா ஹிந்தியில போடுவாங்களா? எத்தனை மணிக்கு போட்டு? நாளைக்கு காலைல 10 மணிக்கு ப்ரோ, 10 மணிக்கு ஐநாக்ஸ். தமிழ் இல்லைன்னா கேன்சல், அவ்வளவுதான். ஹிந்தி எல்லாம் போட மாட்டாங்க. ஓகே, ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, அமௌண்ட் வந்துடும். சுகுமார் ப்ரோ. ஓகே சுகுமார் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இது கருப்பு டிஜிட்டல் யாருங்க ப்ரோ, நெட்ஃபிளிக்ஸா இல்ல அமேசானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? இதெல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் சொல்றதாங்க, இப்போ ஒரு ஆள் அமேசான்ல போட்டிருக்கதான் கேட்டேன். யார் நெட்ஃபிளிக்ஸ்னு சொன்னது, யார் இப்ப அமேசான் சொன்னது? நெட்ஃபிளிக்ஸ்னு இவங்க அந்த வலைபேஜ் சொல்லுச்சு. ஓகே. அமேசான் அந்த அயன் சூர்யான்னு ஒரு பையன் இருப்பாங்க, அந்த பையன் போட்டிருக்கான், அதான் கேட்டேங்க. ஏதோ ஒன்று ப்ரோ, நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். என்ன ப்ரோ இன்னைக்கு எங்களுக்கு அதிசயமா இருக்கு, 2 அப்டேட் ஓஎஸ்டி வேற ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஓஎஸ்டி ரிலீஸ் ஆகும் நேத்து முந்தா நேத்தே தெரியும். நேத்தே ஆக வேண்டியது, நேத்து ஆகல. அது ஜிவி கொஞ்சம் பிஸியா இருந்தனால நேத்து ஆகல, இன்னைக்கு பண்ணிட்டாரு. சூப்பரா இருக்கு. படத்துக்கு ட்ராக் பாருங்க, டீசருக்கே இப்படி இருந்தீங்கன்னா எப்படி? படத்தோட ட்ராக் ஒன்று வேற லெவல்ல வந்திருக்கு. அதான் நம்ம ரொம்ப எதிர்பார்க்க கூடாதுங்க, கிடைச்ச சந்தோஷம் எடுத்துக்கணும், அந்த மாதிரிதான். இல்ல அப்படிலாம் நீங்க, நான் இப்பயும் சொல்றேன், அப்படிலாம் நீங்க நினைக்கவே தேவையில்ல. உண்மையா ஓப்பனாவே நீங்க எப்படி சொல்ற, நல்ல குவாலிட்டியான படம், 2 படம் நல்ல படம் வருது, செலிப்ரேட் பண்ணுங்க. ஜாலியா இருக்கலாம். ஏன்னா கோவிட் டைம்ல அந்த மாதிரி ஒரு 2 தரமான படம் 2 படம் வந்தது.
அது கரெக்டா ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சு. ஜெய்பீமும் சூரிய போட்டுரும். தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தா அதோட வெர்டிக்டே வேற. அது அந்த மாதிரி வந்து இது ஆகாது. இந்த டைம் வந்து நம்மளுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதுல 2 படமும் வேற மாதிரி வந்துட்டு இந்த வருஷம் உங்களுக்கு தான் வச்சுங்களேன். அப்படி சூப்பர் ப்ரோ. அப்படியே நீங்க நான் பேச பேச தூக்கி வெளியே போட்டுச்சு ப்ரோ. அதுவா இருந்துச்சா இல்ல எங்க அண்ணன் தூக்கி விட்டாரான்னு தெரியல. எல்லாருக்கும் நிறைய பேர் கனெக்டிங் வந்துச்சு, எனக்கே காட்டுச்சு. இது ட்விட்டர் டவுனா இருக்குல்ல, அதனால வந்து ஒருத்தருக்கு சர்வர் கனெக்ட் ஆகுது, ஒருத்தருக்கு சர்வர் டவுன் ஆகுது. கரெக்டா பரணி ப்ரோ ஸ்பீக்கர் வந்தோடனே நீங்க சூர்யாவுக்கு பிடிக்காதவங்களுக்கு கூட இது பிடிக்கும்னு சொன்னீங்களா? அந்த சிங்க் தான் கேட்டேன். படம் நல்லா இருக்கும்ல, படம் தான் வந்து மெயின். அவர் பிடிக்காதவங்கன்னு இங்க யாருமே இல்ல, அது வாண்டடா பேசுறது. பாதி பேர் பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச ஒரு சில படங்கள்லாம் காட்டி இந்த படம் பிடிக்கலன்னு நீ சொல்லிட்டு பாக்கலாம்னா நான் தாராளமா லிஸ்ட் பண்ணுவேன். அயன் பார்த்துட்டு நீ பிடிக்கலன்னு ஒரு சொல்லி இந்த படம் பிடிக்கலன்னு சொல்லு. விஸ்வநாதன் சென்ஸ்க்கே வந்து யாருமே நெகட்டிவா போடலைங்க. அதான் சொல்றேன், நீங்க வந்து அவர் இப்போ அதிகமான ஒரு ஃபேமிலி ஓரியன்ட். இப்ப சிங்கம் எல்லாம் பார்த்துட்டு சிங்கம் 1 எடுத்துங்க, 2 எடுத்துங்க, பார்ட் 1 எடுத்துங்களேன். அந்த படம் பார்த்துட்டு எனக்கு சூர்யாவை பிடிக்கல, எனக்கு இந்த படம் பிடிக்கல அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்ல முடியுமா? மோஸ்ட்லி அதுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸே வரலங்க அந்த படத்துக்கு. அந்த மாதிரிலாம் பிளாக் பஸ்டர் கொடுத்து சூரரை போட்டு எடுத்துங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நம்ம பேக் கூட போக வேண்டாம். இந்த கோவிட் டைம்ல அந்த சூரரை போட்டு அதான் எவ்வளவு எப்பேற்பட்ட படம். அதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு படம். ஆமா ப்ரோ. அதெல்லாம் வந்து அந்த டைம்ல எல்லாம் வந்து என்ன ஆவாங்கன்னா, இவரை பத்தி நெகட்டிவா பேசுறவங்க அந்த மாதிரி இது பண்றவங்கலாம் சைலண்டா போயிடுவாங்க, எதுவும் பேச மாட்டாங்க, வெளியே பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி படத்தெல்லாம் நம்ம வெளியே பேசி நல்லா இல்லைன்னு சொன்னா அவங்கள அடிப்பாங்கல்ல, சைலண்டா அமைதியாயிடுவாங்க. சின்ன கேப் கிடைக்குமா அப்படின்னு பார்ப்பாங்க. எல்லா ஹீரோக்குமே வந்து சக்சஸ் இருக்கும், ஃபெயிலியர் இருக்கும், அது எல்லாருக்குமே நடக்கும். அது வந்து இவருக்குன்னு இல்லை. ஆனா இவருக்கு ஃபெயிலியர்னு வரும்போது கொஞ்சம் அதிகமா பண்ணி கொஞ்சம் அதிகமா இது பண்ணி அதை வந்து வேற மாதிரி பண்றாங்க. அது வந்து நம்ம தடுக்க முடியாது. அதே சக்சஸ்னு வரும்போது சைலண்ட் ஆயிடுவாங்களா. இவங்களுக்கு எல்லாம் ரிப்ளை வந்து நம்ம சக்சஸ்ல கொடுக்கணும், அவ்வளவுதான். இல்ல ஒரு ஹிட் வந்துச்சுன்னா அந்த நெகட்டிவிட்டி கம்மியா இருக்கும். கண்டிப்பா நான் இப்பயும் சொல்றேன், ஹிட் இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க அவருக்கு தியேட்டருக்கெல்லாம் வந்து இத்தனை வருஷம் ஹிட் இல்ல, அது இல்லைன்னு. சூரிய ரிப்போர்ட்டர் எல்லாம் தியேட்டர்ல வந்திருந்தா அது எப்பேற்பட்ட ஹிட் ஆயிருக்கும். ஜெய்பீம் எல்லாம் தியேட்டர் வந்திருந்தா அதுல எவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கும். அவ்வளவுதான். தியேட்டர் வரல, வருஷன் தான், இதுதான் வேற, பிளாட்ஃபார்ம் தான் வேற. ஆனா அது ஹிட் தான் வெர்டிக்ட். ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு பெரிய லாபம் அந்த 2 படமும், செம பெரிய லாபம் அது. ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டுங்க, மண்டே தானே இது கொடுக்க அப்டேட் சொல்லியிருந்தாங்க, திடீர்னு சடனா விட்டுட்டாங்க இன்னைக்கு. எந்த ஒரு வேற அப்டேட் இல்ல. ஒருவேளை செகண்ட் சிங்கிள் இருக்குமா ப்ரோ சண்டே? இல்லங்க, இது ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் ஏன் விட்டாங்கன்றது ஆராய்ச்சி பண்ண விரும்பல, உண்மையிலே சொல்றேன். அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு சடனா வந்தது வந்து எனக்கே ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் ஆனா ப்ராப்பரா பிளான் பண்ணி பண்ணிருக்கலாம். பட் ஓகே, வந்துடுச்சு. இதுக்கு மேல நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஏன் வந்து இப்போ வருது, ஏன் வந்து அவங்க போடல, ஏன் இவங்க போட்டாங்கன்னு. இதுக்கு மேல வந்து படத்தை பார்த்து நம்ம இது பண்ணிட்டு போயிடலாம், உள்ள என்ன நடக்குது அது இதுன்னு. இப்பயும் சொல்றேன், 0 ப்ரொமோஷன்ல இந்த படம் வந்தா கூட ஹிட் ஆவாங்க. ப்ரொமோஷனே தேவையில்ல, டைரக்டா படம். இப்ப எப்படி தரந்த 2க்குலாம் வந்து எந்த ப்ரொமோஷனுமே பெருசா அவங்க பண்ணல. பார்ட் 1 ஹிட் ஆயிடுச்சு, பார்ட் 2 வந்துட்டு பண்ணவே இல்லைன்னா கூட அது எவ்வளவு டிமாண்ட். அதுவும் திடீர்னு நம்ம நார்த்ல ஒரு ஒரு பார்ட் 1 தமிழ்ல ரிலீஸே ஆகல, தியேட்டருக்குல்ல ஓடிடில ரிலீஸ் ஆச்சு. அப்பவே அது இங்க தமிழ்நாட்டுல பெரிய ஹிட். இப்ப தமிழ்ல ரிலீஸ் ஆகல இன்னைக்கு தெரியுமே. ஆனாலுமே இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பார்த்துட்டு ட்வீட் போடுறாங்க ஹிந்தி வெர்ஷன் சப்டைட்டிலோட. அந்த மாதிரி ப்ரொமோஷன் பெருசா இது இந்த நான் சொல்றது கருப்புக்கெல்லாம் வந்து பெருசா தேவையே படாது. நீங்க வேணா பாருங்க. வேற யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. கருப்பாகட்டும், கருப்பு கண்டிப்பா வந்துட்டு பண்ணுவாங்க. அவங்க அதுக்குன்னு அப்படியே எல்லாம் விட்டுற மாட்டாங்க, பண்ணுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இது பண்ணல, அவங்க அது பண்ணல, இது பண்ணல அப்படின்லாம் நீங்க இதுவே பண்ண தேவையில்ல. கம்மியா பண்ணா கூட வந்து இப்ப எல்லா இதுவுமே படத்துல இருக்கும். வேர்ட் ஆஃப் மவுத்லயே அது வேற மாதிரி போயிடும், ரீச் ஆயிடும். ப்ரோ எனக்கு உண்மையாவே ரொம்ப பண்ண வேணும்னு தோணுது ப்ரோ. நிறைய அடி ஆர்ஜே பாலாஜி ஒருத்தர் போதும் சுமார் ப்ரோ. ஐபிஎல்ல வந்து பட்டைய கிளப்பிடுவாரு. வேற வருது, ஐபிஎல்ல கிளப்பிடுவாரு ப்ரோ. நான் என்ன சொல்றேன்னா, எதுவுமே பண்ணலனா கூட இந்த படம் நல்லா இருக்கும்னு சொல்றேன் நானு. நம்ம வாயாலேயே நான் படத்தை தியேட்டர்ல பாக்குறேன்னு விட்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஐபிஎல் கமெண்ட்ரி கொடுப்பாரு. இப்ப இந்த ரிலீஸ் டேட் போஸ்டர் பாத்தீங்களா? பாத்தனே. ஏன் என்னாச்சு?
அதுல சூர்யா முறைக்கிறதே எனக்கு எஸ்ஆர்பி உங்களை முறைக்கிற மாதிரி இருக்கு. டேட்டா போட்டு என்ன முறைக்கிற மாதிரியா? இல்ல அதிகமா எஸ்ஆர் அடிச்சு நீங்க தானே டேட்டா போடுற. அது கொஞ்சம் கவலையா தான் ப்ரோ இருக்கு. இனி அடிக்க முடியாது, அது முடிஞ்சு அவ்வளவுதான். இனி என்னடா பண்ணுன்னு முறைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஆனா நம்ம இது ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும் சித்தாரா பாத்தீங்களா, நம்ம இப்ப ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஓஎஸ்டிக்கு வெயிட் பண்றாங்கன்னு தெரிஞ்சு டக்குன்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? இல்ல சித்தாரா பண்ணல, ஜிவி தான் பண்ணிருக்காங்க. ஜிவி தான். இருந்தாலும் அவங்க அப்ரூவல் கொடுக்கணும்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, இது மியூசிக் ஷூர் தானே. ஓஎஸ்டி எல்லாம் நம்ம இப்போ நீங்க வந்து மத்த லேபிள் ஆதித்யா மியூசிக் தானே சுகுமார்? அதுதான் சொல்றேன், மியூசிக் லேபிள் அதுதாங்க சொல்றேன். அது யார் கையில இருக்கு? அது படம் வந்துட்டு எப்படி சொல்றது, மியூசிக் இவர் கொடுத்தா, இவர் ஓஎஸ்டி கொடுத்தா மட்டும்தான் அது ரிலீஸ் ஆகும். யார் வேணா லேபிளா இருக்கட்டும். அதான் ஆக்சுவலா அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதிகமா வந்துட்டு வந்து உடனே பண்ணிடலான்ட்டு பண்ணிட்டாங்க. ஆனா அந்த வழித்துணியோட ரெசம்பன்ஸ் தெரியுது லைட்டா கேட்கும்போது. லைட்டா கோபால் கிருஷ்ணன் ப்ரோ. இல்ல நம்மளே லைட்டா சொல்லக்கூடாது, நல்லாவே தெரியுது. ஆனா நல்லா இருக்கு. வழித்துணிய சாங்கோட இது இருக்கு பாருங்க, ரிலேட்டபிளா இருக்கு ரெண்டுமே. டிராகன்ல வரும்ல சுகுமார் ப்ரோ வழித்துணி, அதோட டியூன் அந்த ரிசம்பிளன்ஸ் வருது இதுல இந்த பாட்டுல ஒரு பாயிண்ட். ஆனா நேத்து போட்டிருந்த கரை சாங்கும் சூப்பரா இருந்துச்சு, இதுவும் நல்லா இருக்கு. இந்த ஓஎஸ்டி நல்லா இருக்கு. அது நடத்துது கரை. கரசாமி அந்த பாட்டு வந்து எனக்கு இந்த மாஸ்க்ல வெற்றி வீரனேன்னு ஒரு பாட்டு வரும், அந்த டியூன்ல அந்த மாதிரியே இருந்துச்சு. அவருமே அது மியூசிக் டைரக்டர், அதே அதே மியூசிக் டைரக்டர் தானே மாஸ்க். அதான் இல்லங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் நம்ம சொல்றோம் போன படம் மியூசிக் மாதிரி இந்த படத்துலயும் போட்டிருக்காரு. அது அவங்களோட ஸ்டைல், அது அவங்க சிக்னேச்சர்னு வச்சுங்களேன். கண்டுபிடிச்சிடலாம் மியூசிக் கேட்டு இது சும்மா ப்ரோ பேசுறீங்களா இல்ல எனக்கு தான் கேட்கலையா? எனக்கு இந்த கருப்பு ஆடியோ லான்ச் இல்லாம டேரக்டா ரிலீஸ் பண்ண நல்லா இருக்குன்னு தோணுது. பிரபு ஆடியோ லான்ச் ஸ்டேஜ்ல ஏறினா என்ன ஆகும்னு தெரியும். பிரபு கூட அப்படி டக்குன்னு வாங்கிட மாட்டேன். அதாவது பச்சை அளவுக்கு மோசமா பேச மாட்டாரு. யாரோ ஒருத்தர் சூர்யா கரெக்டா பேசினாலும் குறுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் தெரிவிச்சுவாங்க. காஷ்மீருக்குள்ள யாராவது பண்ணி இவரு மாவீரன் போட்டிருந்தாருல, அதுதான் யூத் நல்லா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. புக் மை ஷோல நல்லா புக்கிங்ஸ் போகுது. 2K போயிட்டு இருக்கு. யாரா நாளைக்கு யூத் போறீங்க, யாரா நாளைக்கு திறந்து டூ போறீங்க? பரணி ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டாரு. பரணி டீட்டெயிலா சொல்ல அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஷார்ட்டா முடிக்கிறா அப்படி. பரணி ப்ரோ மொத்த பத்தி பேசினா கருப்பு ரிலீஸ் டேட் இந்த ஓஎஸ்டி பத்தி பேச மாட்டேங்கிறாரு. பிரகாஷ் ப்ரோ, நான் நாளைக்கு காலையில 10:30 மணிக்கு துரந்தர் 2 போறேன். அது 2:30 மணிக்கு முடியும். வெளியே வந்து சாப்பிட்டு மறுபடியும் அதே தியேட்டர்ல 3:45க்கு யூத் ஷோ போறேன். பேக் டு பேக் ரெண்டுமே. இது தமிழ் டப்பிங் எப்போ ரிலீஸ் ஆகுது? விஷால் பார்த்துட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். விஷால் சொல்லுங்க, மதுரையில போட்டீங்களா? சோ போனீங்களா? விஷால் போட்டு இன்னொன்னு கேட்கணும். விஷால் போட்டு என்ன ரியாக்ஷன் வீடியோ போடல? தலைவா போட்டுடலாம் தலைவா. இப்பதான் படம் பார்த்துட்டு வரேன். டீசர் ரிலீஸ் 10 நிமிஷம் கழிச்சு உங்க சேனல் தான் போய் பார்த்தேன். அப்படியா? சாரி தலைவா, எல்லாம் ரியாக்ட் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு தெரியும், நான் அதுக்கு அப்புறமா சொல்றேன். ஒரு காப்பிரைட் இஷ்யூ. அப்படிங்களா? ஓகே ப்ரோ. என்ன வேற யாராவது படம் பாத்தீங்களா? என்ன கதை?
நீங்க சொல்லுங்க, மத்தவங்களை விட்டுருங்க. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு பாக்க கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. தெரியல மத்தவங்க எல்லாம் எப்படி பாத்தீங்களான்னு தெரியல. இப்பதான் பாத்துட்டு அப்படியே வெளியே வரேன். வெளில வந்து டீ கடையில நின்று அப்படியே பேசுறேன். சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. லென்த் உங்களுக்கு இதா தோணலையா ப்ரோ? எந்த படத்தோட எந்த லென்த் பிரச்சனையுமே எந்த பிரச்சனையுமே தெரியல தலைவா. அதெல்லாம் எது நல்லா நோ இருக்கு, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். பார்ட்டா செகண்ட் பார்ட்டா? இல்ல தலைவா, அப்படி சொல்ல தெரியல தலைவா. டோட்டலா தான் எனக்கு அப்படி தனித்தனியா சொல்ல தெரியல. டோட்டலா ஓகே தான் ப்ரோ. சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிறைய மியூசிக்கலா பயங்கரமான ஒர்க்கு. இங்க மியூசிக்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஃபுல்லா ஸ்டோரி ஓரியன்டா போறாங்க. பயங்கரமான ஸ்கிரீன் பிளே, பயங்கரமான ஒர்க்கு, எல்லாரும் செம பர்ஃபார்மன்ஸ், நிறைய சர்ப்ரைஸ், ரொம்ப பிரமாதம். ஆனா இன்னொரு வாட்டி தான் தியேட்டர்ல பாப்பானான்னு தெரியல எனக்கு. தெரியல உட்கார முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அது ரீவாட்ச் கண்டிப்பா ஓடிடில இருந்ததுக்கு அப்புறம் பண்ணுவேன். ஒரு மாதிரி பீக் சினிமா தான், பின்னிட்டான் ரெக்கமெண்ட் நிறைய. டெக்கேட் மாதிரி வெயிட்டா இருக்கு. ரெஹ்மான் டெக்கைட் கேரக்டர் அது ரொம்ப மிஸ் பண்ணேன் தான். பட் ஆனா எப்படி சொல்றது, அதை தாண்டி பல சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா உள்ள. கிளைமேக்ஸ்லாம் அவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ். தியேட்டர்லாம் சரியான சவுண்டு, மோடியில செம வராரு. ரெஸ்பான்ஸ். மோடி படம் ஃபுல்லா வராரு. அதுதான் எங்க அண்ணனுக்கு பிடிக்கல, பரணி ப்ரோ கக்கிட்டாரு கேட்க. அப்படியா? இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல கொஞ்சம் பொலிட்டிக்கலி சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதற்கான விளக்கமும் இந்த படத்துல ஒரு சீன்ல இருக்கு. ஸோ ஐ எம் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒரு மாதிரி மைண்ட்ல இருக்கு படம். என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க இருந்தாலும், எப்படி இந்த இந்த படத்தை எடுத்தா, என்ன எப்படி இதை ஒர்க் பண்ணா அப்படின்னே தெரியல. ஒரு மாதிரி ஆச்சரியமா தான் இருக்கு. பிரகாஷன் எல்லாம் பார்த்துட்டாரா என்ன? இல்ல இல்ல அவர் பாக்கல விஷயம் ப்ரோ. யூத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வரலன்னு இருந்தாங்க, வந்துச்சு. யூத் வந்துருச்சு வந்துச்சுங்களா? 2 or 21 minutes எல்லாருமே போட்டாங்க, வந்துருச்சு. ஓ சரி சரி சரி. ஆனா அவர் சொன்ன மாதிரியே யாரும் இந்த ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்ல வேணாம். ஏன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு சில 2-3 விஷயம். அது அப்படியே இருக்கட்டும், எதுவும் ஸ்பாயில் பண்ணாதீங்க. திருப்பியும் இந்த படம் பிச்சுக்க போதுங்க. வாரத்துல எல்லாம் கொண்டாட போறாங்க. செம்ம சரி ஸ்கிரீன் பிளே ரைட்டு. ப்ரோ. பயங்கர பாசிட்டிவா சொல்றீங்க. நாளைக்கு நமக்கு இந்த ஷோ கேன்சல் பண்ணிட்டு நம்ம வெறுப்பேற்றி விட்டாங்க இன்னைக்கு. அண்ணா நீங்க தமிழ் வெர்ஷன் புக் பண்ணிருந்தீங்களாண்ணே? ப்ரோ தமிழ் ஹிந்தி படம் ரெண்டையுமே பார்த்துட்டேன் ப்ரோ. தூக்கிட்டான். சரி ரவி டிவிக்கு ப்ரோ இன்னொருத்தர் படம் வந்திருக்காரு. சொல்லுங்க பார்த்துட்டேன், சொல்லுங்க. பயங்கரமா இருக்கு ப்ரோ படம். யாரு bro? நான் தான் ப்ரோ ரிவ்யூ சொல்றதுக்காக வந்தேன். தமிழன் வந்திருக்காரு. தமிழனா? வணக்கம் சொல்லுங்க. எங்கேயும் அப்பப்ப ஆள் பயங்கரமா absent இருக்கு ஆகுது. ப்ரோ. என்ன மியூசிக் மட்டும் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி இல்ல, கொஞ்சம் அது ஆமா ஆமா, மட்டும் அது இல்லதான். அதுல லைக் அது அந்த ஒரு பேர் அக்ஷய்கான் வரும்போது ஒரு இது இருந்துச்சு, அந்த ஒரு இது இல்ல, அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் நிறைய இடங்கள்ல. பட் வேற மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. மெயினா அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்லாம் பயங்கரம். ஆனா ப்ரொபகண்டா தான், பயங்கர ப்ரொபகண்டா. சில விஷயங்கள் வந்து ஒரு மாறுதலான ஒரு ஆமா அது இருக்கு தமிழன் பள்ளிவாசல்ல. ப்ரோ. என்ன ப்ரோ? ஆனா இல்ல அந்த ப்ரொபகண்டா இருக்கு, ஆனா அதை தாண்டி படமா பயங்கரமா இருக்குல்ல, படமும் அதனால. பயங்கரமான படம் தான். அது வந்து ஆமா ஆமா எந்த இது இல்லை. என்னன்னா இப்போ லைக் எப்படி சொல்றதுன்னா, பள்ளிவாசல்ல ஒரு சில விஷயம் காட்டினாங்க, அது ஆமா கொஞ்சம் ஆமா. பிடிக்கல. அது ஆமா எனக்கு எனக்கும் உடன்பாடே பிடிக்கல. இல்லை. ஏன்னா என்னதான் இருந்தாலும் வேற ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் இதா இருந்தாலும் ஒரு ரிலிஜனுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுக்கப்புறம் அந்த காலிஸ்தான் விஷயம் காட்டும். ஆனா அது ஆக்சுவலா வந்து அது உண்மைதான். ஏன்னா நான் வந்து உத்தா பஞ்சாப்னு ஒரு படம் இருக்கு, அந்த படம் பார்த்தவங்களுக்கு அது கொஞ்சம் கனெக்ட் ஆகும். ஸோ அது ஆமா அங்க ஆமா. இருக்க வாழ்வியல், அங்க இருக்க மக்களுக்கு நடக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதுல அந்த கேரக்டர் ஒருத்தன் வந்து அந்த ட்ரக் வச்சு ஒண்ணு பண்ணுவான் பாருங்க. அடா என்னடா நீ என்னடா முட்டாய் மாதிரி பண்ணிட்டு இருக்கியடான்னு தோணுச்சு. நல்லா bro நல்லா கதைக்கு இருந்துச்சு சொல்லுங்க. கதை. இல்ல கதையெல்லாம் சொல்லலைங்க, ஆனா அதெல்லாம் நான் தமிழன் சொல்ல ப்ரோ, மாட்டேன். அந்த பிளாக் இருக்குல்ல, அந்த அந்த நீங்க சொன்ன அந்த ஐயோ அந்த பிளாக், சீனே, ஐயோ அந்த ஐயோ ப்ரோ இன்டர்வல் பிளாக் எரிச்சுட்டாங்க, வந்து தி எரிச்சுட்டாங்க. பெஸ்ட் இன்டர்வல் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் வந்து தி அநியாய பெஸ்ட் பிளாக். இன்டர்வல். அது இல்ல இல்ல அந்த ரெண்டு இடத்துல ரெண்டு அன்எக்ஸ்பெக்டட். பேர் என்ன, இவரை கேட்டா அவரை பெரிய இதுன்னு பில்டப் பண்றான், அவனை கேட்டா அந்த அதான் மாதிரிதான் அதான். பண்ணிட்டு இல்ல இருக்கீங்க வெயிலுங்க, ரெண்டு நீங்க பேரும். பாருங்க கண்டிப்பா. அந்த குறிப்பா அந்த சரி இன்டர்வல் பிளாக், அப்புறம் இன்டர்வல் தமிழன், முடிஞ்சு நீங்க அது ரொம்ப சூப்பரா இருக்கும். துரந்தரி உங்க அண்ணனை பாத்தீங்களா? அவ்வளவுதான், அவர் போயிட்டாரு.
பிரகாஷ் அண்ணா தமிழ்லயா புக் பண்ணீங்க? பிரகாஷ் அண்ணா ஹிந்தில பாருங்க, நான் தமிழ் டப்பிங் எல்லாம் எப்படின்னு இல்ல தெரியல. ஹிந்தில தமிழ்ல பாருங்க. புக் பண்ணேன், அது ஷோ கேன்சல் ஆனா ஹிந்தில கூட போய் பார்த்தலாம் பார்த்தேன். ஹிந்தியும் போடல தமிழும் போடல நமக்கு. ப்ரோ தமிழ் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஏன்டா ஹிந்தி போடல, என்னாச்சு? தெரியல, ஈவினிங் ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஹிந்தி ஈவினிங் ஷோ கேன்சல் பண்ணா, நைட் ஷோ கேன்சல் பண்ணிட்டாங்க. நாளையில இருந்து தான் ஷோன்ட்டாங்க. நம்ம ஊருக்கு கண்டென்ட் வரலன்ட்டாங்க. ஆனா பரணிக்கு வந்து சேலத்துல போட்டுக்கிறாங்க, தூத்துக்குடியில போட்டுருக்காங்க. சென்னையிலே ஷோ கேன்சல், கண்டென்ட் வரலன்னு சென்னையில வந்து 4 ஸ்கிரீன்ல ஷோ கேன்சல். கிட்டத்தட்ட மெயின் ஸ்கிரீன் எல்லாத்துலயும் கேன்சல். ஐமேக்ஸ்ல மட்டும் தான் போட்டுருக்காங்க. சென்னையில ட்ரெண்ட் ஷூட்டே படத்துக்கு போய் 3 தேட்டருக்கு போய் அலைஞ்சு பார்த்துட்டு அவரால் படம் பார்க்க முடியலன்னு ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அவரு தனஞ்சயன் சார் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன, மோசர் பியர் தனஞ்சயன். அவருமே பாத்தீங்கன்னா பிரகாஷ் அது என்ன மோசர் பியர், அவரா மோசர் பியர் தாங்க ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்சு வச்சது. அதுக்கப்புறம் நீங்க கங்கோ தனஞ்சயன் வச்சுக்கீங்க. இப்போ போப்டா தனஞ்சயன், ஓகேவா? யூடிவி தனஞ்சயன் இல்ல ஃபர்ஸ்ட் வந்து மோசர் பியர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து பல கம்பெனிகள், அதுக்கப்புறம் தான் யூடிவி, அதுக்கப்புறம் தான் வந்து கட்ட கடைசியா தான் ஸ்டுடியோ கிரீன். அவர் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மோசன் பியர், இந்த சிடி கம்பெனிக்குள்ள. அதுதான் ஃபர்ஸ்ட் அவர் பாதி பேர் அந்த கம்பெனியை மறந்துருப்பாங்க. எனக்கு அதான் ஞாபகம் இருக்கு. டக்குன்னு வாயில வேற எதுவும் ஆணை வச்சு பார்த்தா வரல. யூடிவி தான் வரணும், யூடிவி தனஞ்சயன் டக்குன்னு வரல. சரி விடுங்க. அவர் முதற்கொண்டு ட்வீட் போட்டிருந்தாரு, இது மாதிரி படம் பார்க்க போய் தேட்டருக்கு போய் ரிட்டர்ன் ஆயிட்டோம் அப்படின்னு. நிறைய பேர் இன்னைக்கு வந்து சென்னையில வந்து 4-5 ஸ்கிரீன்ல வந்து ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. சரி பிரகாஷ் ப்ரோ, ஒரு சின்ன அப்டேட் மட்டும் சொல்லிக்கிறேன். யூத்தோட பிவிஆர் ஐநாக்ஸ் புக்கிங்ஸ் ஓபன் ஆயிருச்சு. யாராவது புக் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. சரி, விஷால் ப்ரோ படம் பார்த்துட்டு வந்துட்டாரு. அவர் தான் இன்னைக்கு அவர் தான் ஸ்பெஷல். சொல்லுங்க விஷால், வேற என்ன படத்துல ஸ்பாயிலர் இல்லாம ஸ்பெஷல், பாசிட்டிவா ஏதாவது நெகட்டிவா ஏதாவது இருக்கா, அதையும் சொல்லுங்க. அண்ணா நெகட்டிவா தானே, கொஞ்சம் ப்ரொபகேண்டாவா தானே இருக்கு. நிறைய இடங்கள்ல வந்துட்டு அது ஒரு மாதிரி துருத்திட்டு தெரிஞ்சாலும் அதனால இந்த படத்துல வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியல. அப்படி ஒரு ஒர்க் என்ன பண்ணிட்டான், எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியப்படுத்திட்டாங்க. இந்த ஆளு எப்படி இப்படி ஒர்க் பண்ணா, பயங்கர டீடைலிங். அது வேற ட்ரெண்ட் ஆகும் பாருங்க இந்த படம், பீக் டீடைலிங் பை ஆதித்யா தர்னு. ஐயோ படம் ப்ரோ. ஆனா ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் என்னன்னா ப்ரோ, இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமான ஸ்கிரீன் பிளே, ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிஜத்துல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சு இவங்க ஒரு கேரக்டர்ஸ் வச்சு பிளே பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அந்த சில கேரக்டர் எல்லாம் முடிக்கும் போது அதை நான் வந்து விக்கிபீடியால எடுத்து பார்த்தா அவனுங்களும் அதே மாதிரி செத்து கிடக்குறானுங்க. அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா, இது ஃபிக்ஷனா நான் ஃபிக்ஷனா, இல்ல உண்மையாலுமே இப்படி நடந்துச்சா, இல்ல என்ன அப்படின்னு ஒரிஜினல் கேரக்டர்ஸ் ஒரிஜினல் ஈவென்ட்ஸ் வச்சுட்டு இவங்க ஃபுல்லா கற்பனை தான் பண்ணிருக்கானுங்க. இல்ல இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரேர் ப்ரோ. இப்படி எல்லாம் எழுதுறதே ரொம்ப அதிசயம் இந்த மாதிரி. ஏன்னா உண்மை விஷயத்துல இவங்க ஒரு கேரக்டர் வச்சு பிளே பண்றது. பட் இது வந்து நான் ஆக்சுவலா தமிழ்ல வந்து இன்னைக்கு ஆக்சுவலா ரிலீஸ் ஆகல. ஏதோ தமிழ்ல டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு தமிழ் புக்கிங் ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நான் இப்ப ஹிந்தியில தான் பார்த்தேன். ஸோ அதனால கொஞ்சம் நிறைய விஷயங்கள் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் இருந்தாலும் அந்த படமா வந்து 4 மணி நேரம் படம், அது போனதே தெரியல. அதுதான் பெரிய ஆச்சரியமா. இன்டர்வலே வந்து 1.25 மணி நேரத்துல இன்டர்வல் விட்டானுங்க. பட் அது வந்து நம்ம பார்க்கும் போது என்னடா இன்டர்வல் வந்துருச்சு, இன்டர்வல் அதுக்குள்ளயா அப்படின்னு இருந்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க, தமிழ் சினிமால யூத் ஒரு படம்னா 2 மணி நேரத்துல நமக்கு படமே முடிஞ்சிருது. இதுல பயங்கரமா பண்ணியிருந்தானுங்க. ஆனா என்ன குழந்தைங்கலாம் வீட்டுல எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். தேவையே இல்ல குழந்தைங்களுக்கு, தேவையே இல்ல அவ்வளவு வயலன்ஸ். ஆமா, இல்ல வீட்லயே நம்ம ஹாட் ஸ்டார் தான் எடுத்திருக்கானுங்க. இப்ப ஹாட் ஸ்டார்ல பாத்துட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த குழந்தைங்க நைட்டு தூங்கும் போதோ பார்த்தா பயப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கை கால்ல தொங்குற மாதிரி, அது கால் அறுத்தா உள்ள இருக்க எலும்பெல்லாம் தெரியற மாதிரி எல்லாம் கூட இருக்கு. சரி தமிழ் ப்ரோ, ஒரு டவுட். பார்ட் 1ல ஒருத்தனை படுக்க போட்டு கொக்கி போட்டு இழுத்துருப்பாங்களா, அந்த அளவுக்கு இதா இருக்கும் ப்ரோ? அதை விட வைலண்டா இருக்கும் ப்ரோ. மூஞ்சில கிழிச்சு உள்ள இருக்க எலும்பெல்லாம் தெரியும். படம் அதை விட ரொம்ப வைலண்ட், ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டோட பயங்கர வைலன்ஸ் ப்ரோ. ஆமா உங்களுக்கு இல்ல மையன் ப்ரோ. ஆனா ஸ்டார்டிங்ல இருந்தே வைலண்ட் தான். அவன் கடக்கலாம் ஓபனிங்ல இருந்தே உங்களுக்கு கொடூர வைலண்ட் தான் படம். ரொம்ப செம வைலண்ட் ப்ரோ. ரத்தம் மட்டும் 1-2 எது பெஸ்ட்? அதான் இல்ல மாவீரன், எனக்கு அது அப்படி சொல்லவே ரொம்ப ஹோலா தான் மாவீரன் பார்க்க முடியுது. என்னால இதை அப்படி பிரிக்க முடியல, எனக்கு தெரியல. அப்படி மியூசிக்கை தவிர்த்துட்டு நம்ம யோசிச்சோம்னா செகண்ட் பார்ட் பெஸ்ட் தான் ப்ரோ. ஏன்னா மியூசிக் வந்து அந்த லேண்ட்மார்க்கான சில ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஐகானிக் மியூசிக் ஃபுல்லாவே ஆல்பமாவே ப்ரோ. அது வந்து இதுல ஒட்டல, அது ஒண்ணுதான் இங்க பிரச்சனை.
ஆனா இல்ல தமிழனா என்ன தெரியுமா, அவன் நினைச்சிருந்தா அதே மியூசிக் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா அவன் பண்ணல பாருங்க. அவன் ஒரு மாதிரி அவன் ஒரு மைண்ட் செட்ல இருந்திருக்காங்க. எனக்கு அந்த பல்லூச் அந்த திருப்பி வந்து அங்க போய் பாப்பானுங்களா, அதே மாதிரி மியூசிக் வரும்னு பார்த்தேன். ஆனா அதுல அந்த போட்ட ஸ்டெப்பு கன்னு கீழே அப்படி சுடுற விதம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா அந்த டைரக்டரா பயங்கரமா யோசிச்சிருக்காங்க ப்ரோ, பயங்கரமான ரிசர்ச். இப்போ ஒரு பெரிய டைரக்டர் தான் ப்ரோ. என்னதான் ஒரு ப்ரொபகண்டா படம் பண்ணாலும் நம்ம ஊர்லயும் இந்த திரௌபதி மாதிரி ப்ரொபகண்டா படம் தான் பண்றானுங்க. அதெல்லாம் குப்பையா இருக்கும் தமிழன், பார்க்கவே முடியாது. சீரியஸா எனக்கு வந்து நம்மளே ஒரு செகண்ட் வந்து சில விஷயங்கள் யோசிக்க வைக்குது. இல்ல நம்ம இப்ப நம்மலாம் வந்து இந்த 2000 ரூபாய் நோட்டு பேன் கொண்டு வந்ததுக்கு 500,000 பேன் பண்ணதுக்கு எவ்வளவு வருஷம் நமக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு, என்னடா மோடி என்னடா இப்படி பண்ணிட்டான்னு. பட் இந்த படத்துல காட்டின விதம் அந்த விஷயங்கள்லாம் நம்மள அக்செப்ட் பண்ண வச்சிருச்சு கடைசியில. அதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமான மாத்திடுறானுங்க என்னதான் இல்ல இல்ல அது ஒண்ணு. இன்னொன்னு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த படம் ஃபுல்லா பார்த்து முடிக்கிறப்ப இதுக்கப்புறம் இந்தியன் சினிமால டாப் டைரக்டர்னா கண்டிப்பா இந்த ஆள் இருப்பான், ஆதித்யதர். ஏன்னா இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னு ஏதோ படம் பண்ணி இருந்தா அதுவே நல்லா. ஆமாமா, இல்ல அதுவே பயங்கரமான படம். இந்த ரெண்டு பார்ட்டையும் கம்பைன் பண்ணி பாக்குறப்ப உண்மையாலுமே இந்த பிரசாந்த் ராஜமௌலி அந்த ரேஞ்சு தான் ஒரு மாதிரி டாப் டயர்ல வந்துருவான். ஏன்னா அவங்க எல்லாம் வெறும் எப்படி சொல்றது கிராண்டியர்ல போக்கஸ் பண்ணுவாங்க. இவன் ஸ்கிரீன் பிளேல என்ன போக்கஸ், போரே அடிக்காம ஒரு 4 படம் கொடுக்கறதெல்லாம். நடிச்சவங்க எல்லாம் நடிக்கலைங்க சீரியஸா. அந்த ஒரு ஆக்டர்னா வந்து யாரு ஆக்டர்னா அந்த கேரக்டரை வந்து மத்த யாருமே பண்ண முடியல நம்மள யோசிக்கிறவங்க தான் ஆக்டர். எல்லாம் ரன்வீர் சிங் எல்லாம் எனக்குலாம் ஐயோ சாமி, எனக்கு அவரு பர்சனலா வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டு மாதிரி இருப்பாரு. பட் இந்த படமா பார்க்கும் போது என்ன ஆக்டிங், பர்ஃபார்மன்ஸ், ஸ்டைலு வேற மாதிரி. அதுல இந்த சோஃபால உட்கார்ற ஐயோ வேற மாதிரி இருந்துச்சுங்க. சீன் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு இந்த படம். ஆனா இது ஒரு கட்ஸ் வேணுங்க, இப்படி ஒரு கதை எடுக்கிறவங்க கட்ஸ் வேணும், இவ்வளவு மணி நேரம் படம் பண்றதுக்கும் கட்ஸ் வேணும். ஏன்னா நான் வந்து ஒரு 6 மணிக்கு படத்துக்கு போனோம், முடியறதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 8 மணிக்கு போறவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம்லாம் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம். ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர் பாத்தீங்களா? ஷால் உங்கள்கிட்ட தான் கேட்டார், ஷாலே போயிட்டாரு போங்க. சரி மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஸ்பைடர்மேன் ட்ரெய்லர்? நான் தான் ட்விட்டர் பழைய அந்த இன்ஃபினிட்டி சாகா அந்த டைமுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த பழைய ஸ்டைல்ல திரும்ப ஒரு ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மார்வல் ட்ரெய்லர் அப்படி. இந்த மல்டிவர்ஸ் இப்பதான் ட்வீட்டை பார்த்தேன். எனக்கு ட்விட்டர் டவுன் ஆனதுனால ட்வீட்டை எதுவுமே தெரியல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா லோட் ஆகி வருது. நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர், தரமான ட்ரெய்லர். ஜூலைல என்ன இவ்வளவு பாராட்டி பேசிட்டு இது பண்ணிருக்காரு பரணி ப்ரோ, 3.5 கொடுத்திருக்காரு. எதுக்கு? துரந்தர். நீங்க என்னமோ சொன்னீங்க ஜூலைல இது சூர்யா படத்தோட வரும்னு நினைக்கிறேன் ஸ்பைடர்மேன். இல்ல இது வந்து 31. விஸ்வநாதன் சன்ஸ் வந்து அதுக்கு முன்னாடியே ரிலீஸ், 20-15 அந்த மாதிரி ரிலீஸ். மாவீரன் நீங்க துரந்தர் படம் பாத்துறீங்களா? பார்ட் 1 பார்த்தாச்சு. அதுல ஒரு அரசியல்வாதி கேரக்டர் ஒன்று வரும்ல, காமெடி பண்ணிட்டு இருப்பான்ல, மாமனார் ஜமீலா. ஆமா அவனே ஒரு ஸ்பை தான். ஏங்க இவர் யாருங்க இவரு? அவர் சும்மா சொல்றாரு பிரகாஷ். இல்ல அது பரவாயில்ல, என்னவோ காமெடி கூட எதுவுமே சொல்லாதீங்க. ஏங்க என்ன போங்க. ஸ்பேஸே போட்டுக்கூடாது. நான் படத்துக்கு போயிருந்தா நான் ஏன் ஸ்பேஸ் போடுறேன்? படத்துக்கு போலங்கிறனால ஸ்பேஸே போட்டேன். அது யாருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள் தானே படம் பார்த்துருக்கிறது. நான் பரணி பார்த்திருக்காரு, மொத்தம் பரணி ஷார்ட்டா முடிச்சிட்டாரு, ரொம்ப இதா இல்லாம. விஷால் பாத்தீங்கன்னா டீட்டெயிலா ஓரளவுக்கு ரொம்ப எந்த ஸ்பாய்லரும் இல்லாம எப்படி சொல்றது நீட்டா சொல்லிட்டு போயிட்டாரு. சுகன் பார்க்கவே இல்லை, வந்துட்டாரு இல்லையா? பரணி ப்ரோ வந்து ரிவ்யூ சொன்னாரா ஸ்பீக்கர்ல? யாரு? பரணியா சொன்னாரு ரிவ்யூ? ஓகே நடுவுல என்ன தூக்கி பரணி இருக்கீங்களா? பரணி இல்ல ப்ரோ.
பரணி இல்லையா? பரணி இல்ல, விஷால் நினைக்கிறேன். தெரியல, எனக்கு காட்டல. எனக்கு காட்டுறதே மொத்தமா 4 ஐடி தான் காட்டுது. திருச்சிலே வேற எங்க ப்ரோ ரிலீஸ் ஆகல? பெரும்பாலான ஏரியால ரிலீஸ் ஆகும். திருச்சி, சென்னை. சென்னையிலே ஒரு 4 ஸ்கிரீன் ரிலீஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் பெரும்பாலான ஸ்கிரீன் ரிலீஸ் அந்த ஆகும். கியூபோர்டு அந்த ஒயர் சிஸ்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரிலீஸ் ஆயிடுது. இந்த ஹார்ட் டிஸ்க் வச்சு பண்றவங்களுக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த ஷோவே வந்து 5 மணி சொல்லி 5:20க்கு போட்டாங்க. நிறைய பேர் வந்து கண்டென்ட் வந்து இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சீன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் சப்டைட்டில் இருக்கா இல்லையான்றத பயத்திலே உட்காந்துருந்தோம். சப்டைட்டில் போட்டோன்னா கத்துனாங்க. அவ்வளோ திக்கு திக்குன்னு இருந்துச்சு எல்லாருக்கும், சப்டைட்டில் இருக்குமா இல்லையான்ட்டு. ப்ரீமியர்லேயும் நிறைய பலாசோலாம் வந்து போடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, என்ன கதைன்னு தெரியாது. சரி, ரைட்டு. படம் நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரியே தான் இருக்கு, அப்படியே கூட குறைச்சல் எதுவுமே இல்லை. ஸோ அதனால இது வந்து ஒரே படமா தான் நான் பார்த்தேன். பாதி படம் அது, பாதி படம் இதுன்ற மாதிரி தான். இது நல்ல ஒரு வெப் சீரிஸ் கண்டென்ட். அது வந்து நல்ல டீசெண்டா ஒரு பிளாக் பஸ்டர் சொன்னாங்கல்ல அவர் சொன்னாங்கல்ல சப்டைட்டில் கத்துனாங்க. ஆமா, நான் போகும்போது கத்துனாங்க. நான் ஹீரோ என்ட்ரில கத்தி பார்த்துருக்கேன். சப்டைட்டில் வந்து கத்துறாங்க தியேட்டர்ல. அப்ப அவ்வளவு பேர் இருக்காங்க அது மாதிரி சப்டைட். அந்த அளவுக்கு கண்டென்ட் லேட் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. யாருக்குமே வந்து தெரியாது கடைசி நேரம் வரைக்கும், உள்ள போய் பாக்குற வரைக்கும் தெரியாது சப்டைட்டில் வருமா வராது. எனக்கு இதெல்லாம் போட இந்த ஜிஎஸ் ஸ்டுடியோஸ் எல்லாம் போடும்போது ஒண்ணுமே வர மாட்டேன், பயத்திலே இருந்தேன் நான். அப்பாடா டைலாக் பேசின அப்புறம் தான் பாடா இந்த மாதிரி. இல்ல பரவாயில்ல, ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். 4 மணி நேரம் படம் போர் அடிக்காம போயிடுச்சுங்கிறது பெரிய விஷயங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து யாரு இப்படி வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா முன்னாடிலாம் வந்து எடுத்தாங்க 4 மணி நேரம் படத்தா அப்படியே ஒரு 20 நிமிஷம் தேவையில்ல சீன் தம்பா இருக்கு அப்படின்னு ஏதாவது அன்வான்ட் சீன் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ 4 மணி நேரம் எடுத்தும் போர் அடிக்கல, படம் நல்லா போயிருக்கு, உங்களுக்கு எங்கேயுமே அன்வான்ட் சீன் இல்லை, உங்களுக்கு வந்து படம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, அது பெரிய விஷயம் தான். நாளைக்கு நம்ம படம் பார்த்துட்டு சொல்லுவோம். நீங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு இல்ல, போதும் விடுங்க. இன்னைக்கு பார்த்த பெரும்பாலும் சீக்கிரமா பாருங்க. நான் ஏற்கனவே ஸ்பாயிலர்லாம் சொல்லிட்டாங்க. நான் உங்க ஸ்பேஸ்லயே கொஞ்சம் சீக்கிரமா பாருங்க. நான் கேட்கலையே பெரும்பாலும். சரி, ரைட், ஓகே. நாளைக்கு நான் போய் பாக்குறேன், பார்த்துட்டே சொல்றேன். சரி, ரைட். இன்னொருத்தர் ஸ்பீக்கர் வந்திருக்காரு, ஜேடி. சொல்லுங்க, உங்களோட முடிச்சிருவோம் இன்னைக்கு. என்ன ஏற்கனவே பக் அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஸ்பாயிலர் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சீக்கிரம் சொல்லுங்க, பேசிட்டு முடிச்சிருவோம். நான் பேசல. சரி, ரைட், முடிச்சிடலாமா? மெய்யலகன் கேக்குதுங்களா? முடிச்சிடலாமா? முடிச்சுக்கலாம் ப்ரோ. முடிச்சு நீ யாரு இருக்கா, வேற யாராவது வந்து ஸ்பாயில் சொல்றதுக்கு? நான் ஸ்பாயில் சொல்றதுக்காட்டி முடிச்சிருவோம். ஆமா, பாய், நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு 2யும் பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாம்.